மறந்தும் கூட நவம்பர் மாதம் 10ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். முருக பக்தர்களே, இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்று பார்ப்போம். நீங்கள் முருக பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து சரவண பவ என்று காமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக சோமவாரம் மற்றும் தேய்பிறை சஷ்டி இணைந்து வரும் நாள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது பல மடங்கு அதிக பலன்களை தரும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி 6 என்ற எண் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. 6வது திதியான சஷ்டி முருகனுக்கு உரியதாகும். இந்த எண் சுக்கிரனுக்கும் உரியதாக கருதப்படுகிறது. சுக்கிரனின் அதிபதி மகாலட்சுமி என்பதால் இந்த நாளில் முருகனை வழிபடுவது செல்வம், செழிப்பு ஆகியவற்றை தரும். முருகப்பெருமானை குறிப்பாக சோமவார சஷ்டி திதியில் வழிபடுவது விதியை மாற்றக்கூடிய சக்தியை பெற்றிருப்பதாக நம்பப்படுகிறது. இன்று முருகனை வணங்கினால் சிவபெருமானை தரிசித்த பலன் கிடைக்கும். ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாகவோ அல்லது கெடுதலாகவோ இருந்தால் அவர்கள் விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் நல்லது. இவ்வளவு புனிதமான நாளில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் செய்யாதீர்கள். இந்த தகவலை முருக பக்தர்கள் அனைவருக்கும் பகிர்வதற்கே முருகன் அருள் இருந்தால்தான் செய்ய முடியும்.